திருச்செங்கோடு அருகே 4 மாதங்களுக்கு முன்பு அழுகிய நிலையில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் இறந்த பெண்ணின் தம்பி மற்றும் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த பெரிய கொல்லப்பாளையம் பழைய குவாரிக்குட்டையில் அடையாளம் தெரியாத அழுகிய நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் சடலத்தை கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த இறப்பில் சந்தேகம் ஏற்பட்டு சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்து போன பெண் ஈரோட்டைச் சேர்ந்த சுதா என்பதும் அவரை கொன்றது அவரது தம்பி மணிகண்டன் என்பதும் தெரியவந்தது. மேலும் அக்காவிடமிருந்து வாங்கிய பணத்திற்காகவும் அக்காவின் தவறான பழக்க வழக்கத்தை கண்டித்தும் தம்பி கொலை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்ற ரோபோ நாய்கள் மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் டாப் டெக் 2025 என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அறிவியல் படைப்புகளை பார்வைக்காக கண்காட்சிக்காக வைத்திருந்தனர். சந்திரயான் 3 ராக்கெட் உதிரி பாகங்கள், பால்வெளி அண்டம் உள்ளிட்ட படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக நாய் வடிவிலான ரோபோ, அந்த நாய்களுடன் மாணவர்கள் கை கொடுத்து விளையாடினர். தொடர்ந்து நாய்கள் தங்களுடைய வீரதீர செயல்களை மாணவர்களுக்கு செய்து காட்டின. நெல் கொள்முதலை தனியார் மயமாக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மத்திய அரசின் தனியார் மயமாக்கும் கொள்கைக்கு உடன்படக்கூடாது என்றும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக டெல்டா மாவட்டம் தவிர்த்து பிற பகுதிகளில் கொள்முதல் செய்யப்படும் என அறிவித்திருப்பதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மணி நேரத்தில் 1,50,000 நாட்டு விதைப்பந்துகளை தயாரித்து உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. தச்சம்பட்டு அரசின மேல்நிலைப் பள்ளியில் தனியார் அமைப்பின் சார்பில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை, தீபமறை உள்ளிட்ட இடங்களை பசுமையாக்கும் நோக்கில் மாணவ மாணவிகள் உட்பட 800க்கும் மேற்பட்டோருடன் இணைந்து விதைப்பந்து தயாரிக்கும் பணிகள் ஈடுபட்டது. ஒண்டர் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற புங்கன், நெல்லி, வேப்பம், புளியன், கொன்றை உள்ளிட்ட பல்வேறு வகையான நாட்டு விதைகளை வைத்து 1,50,000 விதைப்பந்துகளை 3 மணி நேரத்தில் செய்து மாணவர்கள் அசத்தினர். விதைபந்து பிடிச்சி உலக சாதனை பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். வனிதா கிளப் திருவண்ணாமலை அது சார்பாக நிறைய விதைகளும் மண்ணும் எங்களுக்கு கொடுத்து இதை ஊக்கப்படுத்துறாங்க. நாங்க 1 லட்சம்ன்றதை விட 1 லட்சத்துக்கு மேல விதைபந்து நிறைய பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுல காற்று மாசுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அதை குறைக்கணும்ன்ற எண்ணத்துல நிறைய மரத்தை நட்டு வச்சு நிறைய காத்து வர வைக்கணும்னு ஆசைப்படுறோம். மழை வரணும்ன்றதுக்காக மரம் நட்டு வச்சா நிறைய மழை வரும் கிடைக்கும்ன்றதுக்காக நீர் வளத்தை மேம்படுத்தணும்ன்றதுக்காக மரம் நட்டு வைக்கணும். சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் என்று சாதனை படைத்த சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெரியகுளத்தைச் சேர்ந்த திவின் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் சார்பில் புதுடெல்லியில் நடைபெற்ற சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்ட திவின் கிக் லைட் மற்றும் கிக் கான்டாக்ட் பிரிவுகளில் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். இந்த நிலையில் பதக்கங்களுடன் வந்த திவினுக்கு மேளதாளங்கள் முழங்க பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் தெப்பல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் கோயிலில் 3 நாள் தை தெப்பல் திருவிழா நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்பக்குளத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி அருகில் 43 ஆண்டுகளுக்கு பின் கல்லூரி நண்பர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் கடந்த 1980-83ஆம் ஆண்டு வரை பயின்ற மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி ஏலகிரி அருகில் நடைபெற்றது. இதில் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் 43 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றாக சேர்ந்து தங்களது பழைய நினைவுகள் மற்றும் தற்போதைய நிலை குறித்தும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து கல்லூரியில் அமர்ந்து சாப்பிட்டதைப் போல் ஒன்றாக குழுக்களாக வந்து சாப்பிட்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.